வாசகர்களுக்கு வணக்கம். புத்தகங்கள் பரிந்துரைப்போம். வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நூலகன். இந்த 2025 நான் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு 10 நூல் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுதான் இந்த வீடியோ. நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்க புக்ஸ் எல்லாமே உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம 2 பேரோட வேவ் லென்த்தும் ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அண்ட் நீங்கள் கட்டாயமாக வாசிக்க வேண்டிய 10 புக்கு இந்த வருஷத்தில் என்ன அப்படிங்கிறது ஏதாவது லிஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த புத்தகங்கள் தவிர அந்த புத்தகங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். முதலாவதாக அந்த புக்கு இன்னும் வாங்கலை, இனிமேல் தான் ஆர்டர் போட்டு வாங்கணும். சேப்பியன் நூல் எழுதின ஆசிரியரோட நெக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு நூல் வந்திருக்கு. அந்த நூல் எதை பற்றி அப்படின்னா, ஏஐ டெக்னாலஜி ஃப்யூச்சரில் இருந்தால் மனிதர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதும், கற்காலத்தில் மனிதன் எப்படி இருந்தால் ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் மனிதன் எப்படிலாம் மாறுவான் அப்படிங்கிறத பற்றின புத்தகம் தான் அந்த புத்தகம். அந்த புக் வாசிக்கணும், அதை ஆர்டர் போட்டு வாங்கணும். செகண்ட் புக் அட்டாமிக் ஹாபிட்ஸ், ஜேம்ஸ் கிளியர் எழுதுனது. இது இங்கிலீஷில் வாசிப்பேனா என்னென்னு டவுட்டு தான். ஆனால் இந்த கண்டென்ட்டை தமிழ்லேயும் வாசிக்கிறதுக்கு பிளானில் இருக்குது. சின்னஞ்சிறு பழக்கங்கள்னு நினைக்கிறேன் அந்த புக்கோட பேர். ஸோ அந்த புக்கும் வாசிக்கணும். இது செகண்ட் புக்கு. நிறைய பேரால் இந்த புக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த புக்கு ஏற்படுத்தும் ஒருத்தனோட லைஃப்பில் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புக் கண்டிப்பாக நான் வாசிப்பேன், வாசிச்சுட்டு ரிவ்யூ போடுறேன். அடுத்து 2026 தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனில் நிறைய ஃபன்னான விஷயங்கள் நடக்க போகுது, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நடக்க போகுது, நிறைய அனாலிட்டிக்ஸ் எல்லாமே நடக்க போகுது. ஸோ ஒரு தேர்தல் வந்துச்சுன்னா அந்த தேர்தல் எப்படி நடக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிற புக்கு தான் இந்திய தேர்தலை வெல்வது எப்படி அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதினவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் ஆலோசகர், ஒரு தேர்தல் ஆலோசகர், ஒரு கட்சிக்காக இருந்தவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஸோ கீழேருந்து என்னெல்லாம் வேலை நடக்கும் அப்படிங்கிறது தான் 2026 எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷனில் ஒரு சின்ன சேஞ்சஸ் காமிக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த புக்கை வாசிச்சிட்டோம் அப்படின்னா இதில் உள்ளதெல்லாம் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த புக்கு கண்டிப்பாக வாசிக்கணும். அடுத்ததான் மார்க்சிம் கார்கி அவர் எழுதின தாய் அப்படிங்கிற இந்த புரட்சிகரமான நாவல். இந்த நாவல் சென்னை புத்தக கண்காட்சியில் வாங்கினேன். நிறையா பேர் பரிந்துரைச்சாங்க இந்த நாவல் சீக்கிரம் படிங்கன்னு சொல்லி. ஸோ இந்த 2025 இந்த நாவலை படித்து முடிச்சிருவேன். அடுத்து நாடு கடத்தப்பட்ட முதல் அரசனின் கதை, காலாபாணி அப்படிங்கிற இந்த நாவல். இந்த நாவலை ரொம்ப வருஷத்துக்கு அதான் இந்த விருது வாங்கினதுக்கப்புறம் இந்த புக்கை நான் உடனே வாங்கிட்டேன். பட் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, படிக்கணும். ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நாவல். ஸோ சீக்கிரமாக படிச்சுட்டு இந்த நாவலை பற்றியும் சேனலில் பேசுகிறேன். அடுத்து மனிதகுலம் நம்பிக்கையூட்டும் ஒரு வரலாறு அப்படிங்கிற இந்த புக்கு தான். இந்த புக்கு கிட்டத்தட்ட எத்தனை பேஜ் படிச்சிருக்கேன், 265 பேஜ் படிச்சிட்டேன். படித்து ஹிண்ட்லாம் எழுதி வச்சுருக்கேன் பாருங்க. ஹிண்ட்டெல்லாம் இருக்குது. ஆனால் கண்டினியூ பண்ண முடியல. இந்த புக்கை படித்த வரைக்கும் சூப்பராக இருந்தது, ஆனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இந்த புக்கை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வாசிக்கணும். ஒரு வேளைக்கு 2 வேளை வைக்கிறேன், பெரிய ஆள் தான் நான். நெக்ஸ்ட்டு ஃப்ரான்சிஸ் கிருபாவுடைய கன்னி அப்படிங்கிற இந்த நாவல். ஒரு மனுஷனுக்கு பின்னாடி ஒரு 3 பெண்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த நாவல் எனக்கு அறிமுகமாச்சு ஒருத்தவங்க சொல்லி. அண்ட் ஃப்ரான்சிஸ் கிருபா மிகப்பெரிய போற்றப்பட வேண்டிய ஒரு கவிஞர் அண்ட் எழுத்தாளர். ஸோ அவருக்கு மரியாதை செலுத்தும்படியாகவும் அவரோட புத்தகங்கள் வாசிக்கணும் அப்படின்னு எனக்கு உள்ள ஒரு ஆசை இருக்குது. அதனால் கன்னி அப்படிங்கிற இந்த நாவலை இந்த வருஷம் கண்டிப்பாக வாசித்து முடிச்சிருவேன். நெக்ஸ்ட்டு வேர்கள், அலெக்ஸ் ஹேலியோட வேர்கள். கருப்பினவங்கள் இந்த புத்தகத்தை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. இலக்கிய வட்டாரத்தில் இருக்கவங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. சினிமா வட்டாரத்தில் இருக்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. வெற்றிமாறன் சஜஸ்ட் பண்ணுற புக்கு இந்த புக்கு தான். ஸோ வேர்கள் கண்டிப்பாக வாசிக்கணும். வேர்களுமே வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். எத்தனை பக்கம் வாசிச்சிருக்கேன், வாசித்தேன். ஒரு கருப்பின மக்கள் அடிமை முறைக்கு தள்ளப்பட்ட அந்த வரலாறை ஒரு குடும்ப கதையாக கொண்டு போனாங்க. இதான் படிச்சிருக்கேனே, 158 பக்கம் படிச்சிருக்கேன். இதுவும் ஹிண்ட்டெல்லாம் எழுதியிருக்கேன். நான் பண்ணுறது படிக்கிறேன், இதுவும் இந்த வருஷம் படித்து முடிக்கிறேன். அடுத்ததாக கரமசோவ் சகோதரர்கள். இப்போலாம் என்னன்னு தெரியல, தஸ்தோஸ்கி மேலே மிகப்பெரிய பற்று ஈர்ப்பு ஏற்படுது அவரோட எழுத்துக்கள் மேலே. ஸோ கர்மசோஸ் அவரோட இந்த 2 பார்ட்டும் வாசிக்கணும்.
எல்லாமே பல்கான புக்காக இருக்குது. இப்போலாம் மாதத்துக்கு ஒரு சீரீஸை முடிக்கிற மாதிரி பிளானு. படிக்க நேரம் இருக்குது, படிக்கிறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கியாச்சு, நேரம் வந்துருச்சு. ஸோ அதனால் கரமசோ சகோதரர்கள் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் படிச்சிடுவேன். 2025 முடிச்சிடுவேன். லாஸ்ட்டு வந்து தலைமை வேள்பாரியும் படிச்சுட்டு எடுத்து வச்சது தான். படிக்கிறதுக்கான மென்டாலிட்டி இருந்து எடுத்தது. அப்புறம் நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் வரும்ல, ஸோ அப்போ டைவெர்ட் ஆகி வேறு புக்கு சைடு போனது தான். பட் கண்டிப்பாக இந்த வருஷம் வேள்பாரி படிச்சிடுவேன். அவ்வளோதான். இந்த 10 புத்தகங்கள் தான் இந்த 2025 கட்டாயம் வாசிக்க வேண்டியது. பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. குட் ரீட்ஸில் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்காங்க எத்தனை புக்கு இந்த வருஷம் வாசிக்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. அப்புறம் இன்ஸ்டா பேஜ்லேயும் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் எவ்வளோ புக்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். அடுத்து என்ன, உங்களோட இந்த 2025 கட்டாயம் வாசிக்க வேண்டிய 10 நூல் அப்படின்னா என்னங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்க புக்கில் இருந்து உங்களுக்கு எதாவது அறிமுகமாச்சு, ஆமாம் நானும் இந்த புக் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன புத்தகம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உரையாடலாம், அதில் நம்ம உரையாடலாம். அண்ட் கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணுறேன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த 10 புக்குமே வந்து வீடியோவாக கண்டிப்பாக வரும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து இந்த புத்தகங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இதை எந்த ஆர்டரில் வாசித்தோம் அப்படின்னா வாசிப்பு வந்து கஷ்டமாக இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ஃபாலோ பண்ணி முடிச்சிட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ.